நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? செப்டம்பர் மாத கிரகநிலைகள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். குரு ரிஷப ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு. புதன் வந்து கடக ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசியில் சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் கேது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி வக்ர நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சிருக்காங்க. 12ஆம் இடமான அதாவது வந்து காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் பாருங்க 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணையும் அனுப்பிச்சுடுங்க. நம்ம அக்யூரேட்டான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிகம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். விருச்சிக ராசி நேயர்கள் பாருங்க ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. அமைதியான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க. நண்பர்கள் நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. நண்பர்களுக்கு பழகின உயிரை கூட கொடுப்பாங்க விருச்சிக ராசி நேயர்கள். இது பொதுவான கேரக்டர், அவங்களோட கேரக்டர். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி சின்னம் தேல் எங்கே இருக்கும்? ஒரு புதரில் இருக்கும். அதே மாதிரி தான் ரகசிய நடவடிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. சரிங்களா? இது நல்ல ஒரு ராசி தான். ரகசியத்துக்கு ஆக்குறவங்க தான் விருச்சிக ராசி நேயர்கள். இந்த மாதம் பாருங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையலாமான்னு கேட்டால் மறையக்கூடாது தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. விபரீத ராஜயோகமாக மாறும். சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும். ஆனால் இருந்தாலும் ராசி குரு பார்க்குறாரு. அது ஒரு நிவர்த்தி உங்களுக்கு. சரிங்களா? ராசிநாதன் 8ஆம் இடத்துல போனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போகிறனால இருக்கும். ஆனால் ராசி குரு பார்க்கறதுனால தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். சரிங்களா? ராசியை குரு பார்க்கறது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு. சரிங்களா? ராசி குரு பார்க்கறதுனால நிறைய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. புதுசாக நிறைய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும். இழந்த நண்பர்கள் திருப்பி உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். இதெல்லாமே 7ஆம் இடத்துல இருக்க குருனால உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு தான். அப்போ குடும்பம் தனம் வாக்குஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 5ஆம் அதிபதி அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைக்குங்க இந்த மாதம். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. சரி, எவ்வளோ கோயிலுக்கு போனோம், பரிகாரம் பண்ணோம், எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஆனால் புத்திர பாக்கியம் கிடைக்கல, மன உளைச்சலாக இருக்குது, எங்கள் வயசு தாண்டிட்டு போயிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. என்ன கொடுப்பு நிலையில் இருக்கீங்க, புத்திர பாக்கியத்தோட யோகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வருமானம் வரக்கூடிய நல்ல மாதம். வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்துல இருக்கார். வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் ஏதோ ஒன்று குழப்பம், கணவன் மனைவிக்குள்ள இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த மாதம். சரிங்களா? இல்லத்தரசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க இந்த மாதம். அற்புதமான மாதம். நான் சொல்கிற பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பொருந்தும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வேலை விஷயமா, தொழில் விஷயமா அங்கங்கன்னு போகிற மாதிரி இருக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 4ல் சனி இருந்தாலே அம்மாவுக்கு வந்து உடம்புல மூட்டு முழங்கால் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, தோல் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் கொடுக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வாகனத்துக்கு உண்டான நல்ல மாதம். இந்த 4ஆம் இடத்துல சனிங்கிறது பழமைக்கு உண்டான கிரகம், மெதுவான கிரகம், மெதுவாக நகரக்கூடிய கிரகம். பழசுனாலே சனி தானே. அப்போ பழைய வாகனம் வாங்குறது, ஒரு பழைய வீடு வாங்குறது, அது வீடு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு செட் ஆகிடும் இந்த மாதம். சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால புது வாகனம் வாங்குறதும் உங்களுக்கு செட் ஆகும், பழைய வாகனம் வாங்குறதும் உங்களுக்கு செட் ஆகிடும். உங்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு இடத்த வாங்கி போகிறது, அடுத்தவங்ககிட்ட நிலம் வாங்கி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திர பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. லேசாக சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன், சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும். உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி குழந்தைகள் செட்டில் பண்ணிடுவீங்க இந்த மாதம்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40-50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் பாருங்கள், குழந்தைங்களை வெளியூர் போகிறது, வெளிநாடு படிக்க வைக்கிறது, அவங்களோட தேவைகள் எல்லாமே இந்த மாதம் நீங்கள் பூர்த்தி செஞ்சிருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. நல்ல வரன் அமையும் உங்களுக்கு. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். நல்ல நண்பர்கள் அறிமுகமாவாங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம்னு சொல்லிடலாம். அது உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு இருக்குது. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம். சூரியன் பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்தார். ஒரு யோகமான, ஒரு அற்புதமான, ஒரு பொன்னான காலகட்டம் சொல்லலாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தொழில் மூலமாக சம்பாதிக்க போகிறீங்க, லாபத்தை பார்க்க போகிறீங்க, எதிர்பாராத வளர்ச்சி இருக்க போகுது, விபரீத ராஜயோகம் சொல்லிடலாம், திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? 11ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் நடுப்பகுதி வரனால அரசாங்கம் மூலமாக உதவி கிடைக்கும். பெரிய பெரிய ஆட்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அரசாங்க மூலமாக சில உதவி கிடைக்க போகுது உங்களுக்கு. ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது. ஏன்னா கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம். ஒரு சில பேர் விருச்சிக ராசினர்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருங்க. அரசாங்க வேலை கிடைச்சிரும். தந்தை மூலமாக உதவி கிடைக்கும். தந்தை மூலமாக லாபங்கள் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கொடி கட்டி பறக்க போறீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படியே டக்குன்னு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. உங்கள் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிருங்க. கவலைப்படாதீங்க. சின்ன அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குது, மறந்துட வேண்டாம். குருவோட பார்வை உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு சேஃப்டி பண்ணும். சரிங்களா? உங்களுக்கு புதன் இந்த மாதம் 11ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வரனால இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே 23ஆம் தேதியெல்லாம் புதன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான மாதம் இந்த மாதம், அதில் சந்தேகமே கிடையாது. புதன் சொந்த வீட்டுக்கு வரனால படிக்கக்கூடிய மாணவருக்கு நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். புதுசாக நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணுவீங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது, கவர்மெண்ட் மூலமாக சில உதவி கிடைக்கிறது. நேரடியாக அரசாங்க வேலை இல்லைன்னா கூட பேக்ரவுண்டில் கவர்மெண்ட் பேக்ரவுண்ட் மூலமாக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மூலமாக சில லாபங்கள் கிடைக்கிறது. எல்லாமே இந்த மாதம் நடக்க போகுது உங்களுக்கு. நடுப்பகுதிக்கு மேலே 15-16ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றார். சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். திருமணத்துக்காக முயற்சி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். வீட்டில் சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் இந்த மாதிரி நடக்க போகுது. நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்கள் வாங்கி போட போகிறீங்க. கட்டில், மெத்தை, சோஃபா, வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி மாத்திரமா ஏசி மாற்ற போகிறீங்க, ஏசி வாங்க போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு சுபவிரயங்கள் தான். அதே மாதிரி வாகனத்துக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து பாருங்கள், உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, இங்கே மனசுக்கு பிடிச்ச வாகனம் அமைஞ்சிருங்க இந்த மாதம். சரிங்களா? சந்தேகமே கிடையாது. அது புது வாகனமாக இருக்கலாம், இல்லை செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலராக இருக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கார். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தடங்கள் இல்லாத மாதம் இந்த செப்டம்பர் மாதம். நினச்சபடி வேலை கிடச்சிடும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மன உளைச்சல் உங்களுக்கு விலக போகுது. இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான மாதம் சொல்லிடலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு தரமான ஒரு வாழ்க்கை இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசி நேயர்கள் நீங்கள் வாழ போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த செப்டம்பர் மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு, புதன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு, சனி சொந்த வீட்டில் இருக்காரு, குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுகுது. இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஒரு அமைப்பு. அது சூரியனும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நிறைய லாபங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட தொடர்பு, நல்ல நட்பு, புதிய உறவுகள் அறிமுகம் மாறுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அருமையான மாதம் இந்த செப்டம்பர் மாதம். சரிங்களா? நல்லா இருக்க போறீங்க. எல்லா விருச்சிக ராசி நேயர்களும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட லைஃப் தலையெழுத்து போகும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். இனிமேல் என்னென்ன நடக்கும்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.